ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த vlog வந்து நான் மண்டே எதுவுமே எடுத்ததுங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog-ஐ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இங்கே வரு ஆனமலையா முட்டையா இங்க ஆனமலையவே தெரியல. முட்டை வலுன்னு இருக்க. இப்போ அம்மா கூசி போட்டு வந்துடுறோம். வலுன்னு இருக்கு. திடீர்னு வேமாவே வந்துரு. ஏன் சாமி? நட போலாம். இந்த புள்ளி ஏமாதிரி போறாங்களாட்டியும் டப்பா எங்க வச்சிருக்கேனே தெரியல. ரித்வினு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பாப்பா வந்து அப்பா வந்து பால் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும் அப்படின்றக்காண்டி தான் இப்போ நானும் மணியும் வந்து கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னம்னா, ஸ்டாக் வந்து நான் ஃபீடிங் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுங்க. அதனால் புது கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு ப்ளஸ் அது கூட வந்து ஆர்டர் பிளேஸில் வந்து பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்க்குறதுக்கு என்ன மணி இப்படி ஏறி இறங்கி திரும்பி ஏறி இறங்குவோம். ஏன் அப்படி? ரோடு அப்படி இருக்கும். கரெக்டா ரோடு அப்படி இல்ல. அந்த வண்டி பின்னாடி வர மாதிரி இருந்துச்சு. ரோடு அப்படி ஆமா, அது நோ பின்னாடி பார்த்து வர மாதிரி இருக்கு. அந்த வண்டியோட மெத்தட் அப்படி. ஆனா ரோடு அப்படி இல்ல. இந்த ஏரியா அப்படி மேடும் பள்ளமான ஏரியா. 10-40 ஆச்சு. 20 எல்லாம் எங்க வீட்டுல நான் சொல்ல போறேன். வேகமாலாம் வரல, மெதுவாக தான் வந்தோம். மஜினி பால்வாடி போயிடுச்சா? திருப்பூரே வந்துட்டோம். அவினாசி பாளையம். நம்மக்கிட்ட மெட்டர்னிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபாஸ்ட் மூவிங்கில் வந்து போயிட்டுருக்குங்க. ஃபீடிங் ஆகட்டும் நான் ஃபீடிங் 2 மேக்ஸ்க்குமே நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ வந்து எடுத்துகிட்டு வந்தால் லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்டாக் ஃபுல்லாகவே வந்து சோல்ட் அவுட் அப்படின்ற கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. அதனால் இந்த வாட்டி போய் ஸ்டாக்கெல்லாம் இருக்கிறத எடுத்துகிட்டு கையோட வந்து அது கூட இன்னும் ஒரு 4-5 கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக யூனிக்ஸான கலர்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன், ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. கலர்ஸ் எல்லாம் மெட்டர்னிட்டியில் நான் ஃபீடிங், நம்ம வந்து நான் ஃபீடிங் தான் நம்மள ஃபுல் மூவ். அதனால் வந்து நான் ஃபீடிங் கொடுத்துட்டு வந்தேன். ஆமாம், இந்த வர 10 days ஆகும். ஆக்சுவலாக நீ திருப்பூர் வரதே இதுக்காண்டி தானே, நல்லா சாப்பிடணும் தானே வர. வீட்டில் இருந்தால் அப்படி சாப்பிட மாட்டேல. எடுத்தாச்சு. நீ சாப்பிட முடியாம வச்சுட்ட. மணி வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் மட்டும் செம்ம கடுப்பாயிடுறாருங்க. ஏன்னே எனக்கும் தெரியல. நான் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில் வரும். அங்கே வந்து ரைஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், சாப்பாட்டு அரிசி அப்படின்னு சொன்னாங்க. அதை நானும் லாஸ்ட்டாக ஒரு 2-3 டைம் வந்திருக்கீலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் வந்து கேட்கவே மாட்டார். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பியில் வந்து இல்லை நம்ம போய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னனால வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு உள்ளேயே படுத்துட்டாரு. நான்லாம் எந்திரிச்சு வர மாட்டேன், தேவைன்னா நீயே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் வந்து படுத்துட்டாருங்க. அரிசி கொண்டு வந்து போடுறாங்க, ஸோ வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து வைங்க காரை அப்படின்னு சொன்னனால எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி இருக்காருங்க. எங்களுக்கு அம்மாங்களுக்கு அத்தைக்கு 3 பேர்த்துக்குமே வந்து 3 சிப்பம் அரிசி வந்து எடுத்திருக்கோம். திருப்பூருக்கு வந்துட்டு நாங்கள் ரிட்டன் ஊருக்கு போகையில நானும் சொல்லுவாங்க நம்ம வந்து அரிசி எடுத்து போட்டு போகலாம் அப்படின்னு. பட் வந்து அப்போல்லாம் கேட்கவே மாட்டார். இந்த வாட்டி வந்து பிடிவாதமாக இல்லை வாங்க அப்படின்னு சொன்னனால வந்து எனக்காண்டி வந்திருக்கா. அப்படியே கிளம்பியாச்சுங்க. மணி மூஞ்சியில் ஒரு கோபம், ஒரு பரிதாபமான ஒரு லுக்கு தெரியும். கோவம்ல எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்றைக்கி எக்ஸ்பென்சிவ் அதிகம். கொஞ்சம் லாட் ரொம்ப எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பத்தாவதுக்கு அரிசி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். 3 சிப்பம், 3 வீட்டுக்கு 3 சிப்பம். அது என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் இங்கே எடுத்தாதான் அரிசி உனக்கு சோறு இறங்குமான்னு கேட்டார்.
ஏன்னா இங்கே நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இங்கே ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்தோம். அது மணி கொஞ்சம் கடுப்பு, பில்லு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக போயிடுச்சு. அதனால் அப்படிலாம் இல்லைன்னு வாய் சொல்லுது, மனசு சொல்லலை. மணி என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகுமா? வேணும்ன்றது தோணுது. பிள்ளைகளை சொல்கிறேன், ஆனால் லூஸு பிள்ளைங்களுக்கு தான் கேட்குறேன். நான் வாங்கிட்டுறேன், நாளைக்கு வாங்கிட்டுறேன். ஆனா சாமி சாமி நீ தின்றதுக்கு சாமி என்ன? நாங்களும் ஊருக்கு வந்துட்டு இருக்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டந்தரம் பக்கத்தில் வந்து அந்த புது பைபாஸில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு. சின்னதாக வந்து ஒரு 2 வீலரில் வந்தவங்க வந்து ஒரு கார் மேலே மோதிட்டாங்க போல். கீழே விழுந்ததில் கை கால்லாம் நல்லா ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மணியும் போய் பார்த்துட்டு வந்தார். மேக்ஸிமம் வந்து நானும் மணியோ இல்லை அப்பாவோ யார் கூட போனாலும் சும்மா தொண ஏதோ பேசிட்டு வம்பளத்துக்கிட்டே போவாங்க. அப்போ தான் வந்து டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும். இன்னொன்று வந்து பிரிஸ்காக தூங்காமல் ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு. யார் தூக்கிட்டு போறா? மகிழ நீ தூக்கிட்டு போதா? பாரு, ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்கிட்டு வந்திருந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே கொண்டு போய் வந்து மேலே வச்சாச்சுங்க. ரிட்வீனுக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லித்தர வேண்டிய வேலை இருந்துச்சு. இந்த வாட்டியாக 4:30க்கெலாம் வீட்டுக்கே வந்துட்டோம். அம்மா வந்து எனக்கு நைட் டின்னருக்கு சப்பாத்தி வந்து மாவு பிணைஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னனால வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கையோடு வந்து இங்கேயே நின்று சப்பாத்தியும் போட்டுடலாம் அப்படின்றனால தான் நான் வந்து தேய்ச்சி தர வந்து அம்மா வந்து போட போகிறாங்க. ரித்வினையும் வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல உட்கார வச்சு தம்பிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே வந்து நான் என் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வேர்டு எழுதுவாங்க, இன்னொரு வேர்டு எழுதுறக்குள்ளே வந்து விளையாட்டு புத்தியில் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். தோசைக்கண்டி எடுக்குவா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும் கொஞ்சம் வேகமாக வந்து எழுதிட்டு இருப்பான். அம்மா வந்து சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சி தர வந்து அடுப்பில் போட்டு எடுத்தாங்க. மேக்ஸிமம் வந்து அம்மாங்க வீட்டில் தான் செஞ்சுருப்போம். இந்த வாட்டி சரி இங்கேயே வந்து தாளிச்சு அப்படியே இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு எதுவும் இல்லைங்க. அதனால் வந்து சரி சாம்பார் மட்டும் இருக்குது, கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிரவா ஓகேவா அப்படின்னு சொல்லி மணிகிட்ட கேட்டேன். அவரு சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டோம். ரித்வின் ஹோம்ஒர்க் எழுதிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே திடீர்னு வந்து நான் எந்திரிச்சு போகிறேம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னா சரி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருந்தேன். அம்மா அதுங்களும் வந்து சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் வேகமாக 2 பேருமே போட்டோம். அதனால் டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி வந்து பிச்சு போட்டு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. எங்களோட நைட் டின்னருக்கு இதே வச்சுக்கிட்டோம். ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக அங்கேயே அலைஞ்சிட்டே வந்ததில் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இங்கே கண்ணு என்னாச்சு எங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட மகிழினி கிட்ஸ் வேரில் March 10th வரைக்கும் வந்து ஃபீடிங் நான் ஃபீடிங்கு கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸில் வந்து போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணி உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.